சில பேர் பார்த்தீங்கன்னா, எந்திரங்கள்லாம் இன்னும் எந்திரங்கள்னால என்னன்னு தெரியாத ஆட்கள்லாம் நெறைய பேர் இருக்காங்க. அந்த மாரி ஆட்கள் எப்படி எளிமையான முறையில கணவன் மனைவி வசியம் பண்ணிக்கிறது, காதலன் காதலை வசியம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லப் போறேன். இப்ப நான் வீட்டுகள்ல பார்த்தீங்கன்னா, புறாக்கள் வளர்ப்பாங்க. அதில பார்த்தீங்கன்னா, ஆண் புறா, பெண் புறா நீங்க புறா வளர்க்குறவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அதோடைய வலது கை இறக்கை. அதாவது ஆண் புறாவா இருந்தாலும் சரி, பெண் புறாவா இருந்தாலும் சரி, ரெக்கையில உள்ள இறக பறிச்சுட்டு வந்துருங்க. 2மே பறிச்சு எடுத்துட்டு வந்து, துளசி செடி அத வந்து ஒரு பௌர்ணமி அன்னைக்கு நீங்க காப்பு கட்டி எடுத்து, அந்த புறாவினுடைய இறகுல பார்த்தீங்கன்னா, லைட்டா நீங்க தேன் தடவிருங்க. சுத்தமான தேன தடவி, அதில உங்க கணவனுடைய முடியோ, இல்ல உங்களுடைய முடி கிடைக்கல அப்படிங்கிறவங்க காலடி மண்ணு, நகம், அழுக்கு உடைகள் இந்த மாரி எத வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு மஞ்சள் நூல்ல கட்டி, நீங்க பூஜை அறையிலயோ, இல்ல உங்க பெட்ரூம்லயோ பெட்டுக்கு அடியில வச்சுக்கலாம். இல்ல தலவாணிக்குள்ள ஒரு ஓட்டைய போட்டு உள்ள வச்சுக்கலாம். அதுவும் இல்ல அப்படிங்கிறவங்க உங்க பீரோவுக்குள்ளேயும் வச்சுக்கலாம். ஏன்னா, மத்தவங்க இந்த மாரி வசியம் பண்றத தெரிஞ்சுக்க கூடாது. வீட்ல மாமனார், மாமியார் பாத்துறக்கூடாது. அந்த மாரி நினைக்கிறவங்க, நீங்க உங்களுக்கு எந்த இடத்துல வச்சா பாதுகாப்பா இருக்கும்னு தோணுதோ, அந்த இடத்துல வச்சு நீங்க இந்த ஒரு தாந்திரீக பரிகாரத்த பண்ணலாம். இந்த மாரி பண்றதுனால பார்த்தீங்கன்னா, இன்னும் எவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, நீங்க ஒண்ணு சேர்ந்துரலாம். அது மட்டும் இல்ல பார்த்தீங்கன்னா, தினம் தினம் வீட்ல வந்து குடிச்சிட்டு அடிக்கிற கணவனா இருந்தாலும் சரி, அந்த மாரி ஆட்களா இருந்தாலும் சரி, அவங்களையும் இத வச்சு நீங்க ஒண்ணு சேர்த்து வச்சுக்கலாம்.